உங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு அல்லது நீங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க. உங்க தலைமுறையிலிருந்து ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த கோவிலுடைய நிழல கூட உங்களால மிதிக்க முடியாது. நீங்க இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளவோ இத நாம இந்த கோவிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணாலும் கூட, அந்த கோவிலுக்கு உங்களால போகவே முடியாது. அந்த சாபமும், பாவமும் தீர்ந்தா மட்டும் தான் இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயங்க! அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்ப பழமையானது தான். இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் புராண விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடந்த போது சிவபெருமானுக்கு 18 வயது அப்படின்னும் பார்வதி தேவிக்கு 9 வயதும் அப்படின்னும் இந்த தலத்தினுடைய புராணம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உங்களுக்கு பிடித்த வரைக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தொடர் பிரச்சனை இருக்குது. ஒன்று போனால் ஒன்றுன்னு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கேன். எனக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் கும்பகோணம் நன்னிலம் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு மிக அருகில், அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இறைவனுடைய திருநாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமநாதர். இறைவனுடைய திருநாமம் சௌந்தரிய நாயகி. திருநாவுக்கரசரால் வைப்புத்தலமாக வைத்து பாடல் பெற்ற தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சுதமங்கலம் சோமநாதர் சுவாமி கோவிலில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அச்சுதமங்கலம் சோமநாதர் கோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு நமக்கு ஒரு பாவம் இருக்குது, ஆனால் நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடணும் அப்படின்னா அது நடக்காதான். இந்த கோவிலுடைய நிலையே மிதிக்க முடியாது சொல்கிறாங்க. அதாவது அப்போ நம்ம இதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் நான் ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த கோவிலினுடைய இறைவன் சன்னதியில் சுற்றுச்சுவரில் சிவபெருமான் கல்யாண சுந்தரர் அப்படிங்கிற திருநாமத்தோடும் பார்வதி தேவி கோகிலாம்பாள் அப்படிங்கிற திருநாமத்தோடும் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. திருமணஞ்சேரி, திருவிழிமிழலை போன்ற தலங்களில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருந்தாலும் கூட இந்த தலத்தில் அவர்களுடைய திருமண கோலம் சற்றே வித்தியாசமாக இருக்கும். இந்த தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய கையை பற்றி கொண்டு திருமண சடங்குக்கான அக்னி குண்டத்தை வலம் வரக்கூடிய நிலையில் காட்சி தருவார். வேறு எந்த தலத்திலும் நம்ம தரிசிக்க முடியாத அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய இடதுபுறம் திருமண சடங்குக்கான அக்னி குண்டம் இடம்பெற்றிருக்கும். மேலும் இருவர் கரங்கள்லையுமே திருமண சடங்கின் போது அணிவிக்கப்படக்கூடிய கங்கணமும் இருக்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக சிவன் பார்வதி திருமணம் நடக்கும்போது அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடந்தபோது சிவபெருமானுக்கு 18 வயது என்றும் பார்வதி தேவிக்கு 9 வயது என்றும் தலப்புராணம் சொல்லுது. இப்படி இவர்கள் திருமணம் நடந்தபோது அவருடைய வயதை குறிப்பிட்டு இருப்பது ஒரு அரிய தகவலாக சொல்கிறாங்க. வேறு எந்த சிவனுடைய தலங்கள்லையும் இவ்வளவு வயது எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேறு எந்த சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற தலத்திலுமே திருமண வயதை பற்றி குறிப்பு இடம்பெறவில்லை அப்படின்னே தான் சொல்லப்படுது. இந்த தலத்தில் ஒரு திருமண தடை நிவர்த்தி தலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக எங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க இங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரருக்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றி சுவாமி மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா 3 மாதங்களில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக 3 மாதங்களில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது இந்த கோவில் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆச்சரியமான தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது தான். குறைந்தது ஒரு 1000 வருடங்களுக்கு மேலே கூட இந்த கோவிலுடைய வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி நம்ம தமிழகத்தில் நிறைய நமக்கு கோவில்கள் பற்றி கூட தெரியுது. ஆனால் அந்த கோவிலுடைய வரலாறு என்ன, இதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. முக்கியமாக நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோவில்களில் இந்த கோவிலையும் நான் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். தல வரலாறுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் ஒரு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்மிகு சோமநாதர் திருக்கோவில், அச்சுதமங்கலம், நன்னிலம். இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இணையாக திருநாவுக்கரசரால் வைப்பு தலமாக வைத்து போற்றப்பட்ட பெருமை உடைய தலம். சோழர் காலத்து கலை பெட்டகமாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அக்னி குண்டத்தை வலம் வரக்கூடிய அபூர்வ காட்சி சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த கோவிலில் ஒரு சிறந்த பிரார்த்தனை தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரருக்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றினோம் அப்படின்னா, நான் முன்பு சொன்னது போல் மிக விரைவிலேயே திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற கோஷ்டங்களில் கஜஸ்ஹர மூர்த்தி, அதே போல் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி, நர்த்தன கணபதி, பிச்சாடனார் போன்ற சிற்பங்களும் கல்சாரங்கள், தோரணங்கள் இவையெல்லாம் எழிலோவியமாக நமக்கு ரொம்ப கண்ணை பறிக்கிற அளவுக்கு இந்த காட்சிகள் இருக்கும், நம்மை கவர்ந்திழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிற்கால சோழர் கலை மரபின உச்சத்தை தொட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் குறித்து வரலாற்று செய்திகள் வியப்பளிப்பவையாகவே இருக்கும். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1182ஆம் ஆண்டு, அதே போல் 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய ராஜகுருவான ஸ்ரீ கண்டசம்பு என்கிற சுவாமி தேவர் என்பவரால் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக 1237 இந்த ஆண்டை சேர்ந்த 3ஆம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது 21ஆம் ஆட்சி ஆண்டு அப்படின்னும் கல்வெட்டுகள் இங்கு காணப்படும். அதே போல் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 பெருந்தச்சன், ஈஸ்வரதேவ பெருந்தச்சன் ஆகியவருடைய தலைமையில் சிற்பிகள் பணியாற்றதாகவும் இங்கே கல்வெட்டுகள் வாயிலாக தெரிஞ்சுக்க முடியும். கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரமும் பட்டங்களும் வழங்கிய போற்றி சோழர்கள் பண்பாட்டை இந்த கோவில் இன்னைக்கும் பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய எழிலார்ந்த சிற்பங்களை படைத்த சிற்பிகளுக்கு மன்னர்கள் குலோத்துங்க சோழ பெருந்தச்சன், சோமேஸ்வர பெருந்தச்சன் போன்ற உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். வரலாற்று ஆய்வாளர்களும் ஆன்மீக அன்பர்களும் வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய கோவிலில் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம தமிழர்களுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது. முக்கியமாக நீங்களும் இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் நீங்கள் சொல்லி தான் இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய எண்ணம் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழகத்தில் நம்மளுக்கு கோவில்கள் அப்படின்னு தெரியுது, ஆனால் அந்த கோவில்கள் பற்றிய வரலாற்றோ அது பற்றிய ஒரு எந்த விஷயமும் பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனல்லையே இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் சிவபக்தர் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஆச்சரியமான கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.